உண்மையிலே நல்ல வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். திமுக சார்பாக அதுலேயும் அறநிலைத்துறை சார்பாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திமுக போட்ட மனு இல்லை, மொத்தத்தில் அதுக்கு முன்னால் நான் சொல்கிறேன், ஒரு பொதுமக்களுடைய பிரச்சனை, அந்த பொதுமக்களுடைய பிரச்சனையை ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பை அப்படியே அமுல்படுத்தியிருந்தால், அன்றைக்கு சொன்ன தீர்ப்பின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, அந்த தீர்ப்பில் ஒரு போலீஸ் கமிஷனர் அப்புறம் மனுதாரர் 10 பேர் கூட போய் அவங்க தீபம் ஏற்றலாம் அப்படிங்கிறது தான் அந்த தீர்ப்பு. அது அப்படியே சொல்லியிருந்தா நிச்சயமாக ஒரு போலீஸ் கமிஷனர் போயிருப்பாங்க, 10 பேரும் கூட போய் அந்த தீபத்தை ஏற்றிட்டு வந்திருப்பாங்க. எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும், யாருக்கும் ஒரு மன கஷ்டம் இருக்காது. இதில் ஆளுங்கட்சி அரசியல் பண்ணி சதி செய்து, ஆளுங்கட்சி தரப்பிலே ஒரு முதலமைச்சர் தரப்பிலே ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் தரப்பிலேயே இதில் மத கலவரம் வரும் அப்படின்னு சொன்னால், ஒரு ஆளுங்கட்சி மத கலவரத்தை தூண்டுவதற்கு காரணமாக இருக்கிறது அப்படின்னு தானே அர்த்தம். அதில் அப்படி தான் பொருள் கொள்ள முடியும். இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம், எதுக்கெடுத்தாலும் நீதிமன்றம், நீதிமன்றத்தில் போய் நீதிபதி சொன்ன தீர்ப்பை மீறி உச்ச நீதிமன்றம் போகிறாங்க, உச்ச நீதிமன்றத்தில் திருப்பி அனுப்பி விடுறாங்க. பிறகு நீதிபதியை நீக்க வேண்டும் சொல்லி பாராளுமன்ற உறுப்பினரெல்லாம் போய் கையெழுத்து வாங்கி பாராளுமன்றத்தில் போய், இவ்வளவு அவசியம் நாட்டில் என்ன அவசியம் வந்திருக்கிறது தான் எங்களுடைய கேள்வி. பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நாங்கள் கேட்பது, இந்த அளவுக்கு நீங்கள் அதில் என்ன நடைபெற போகிறது? உண்மையிலே மத கலவரத்தை தூண்டுவது யார்? முதலமைச்சரா இல்லையா? அறநிலைத்துறை அமைச்சரா இல்லையா? அப்படிதான் எங்களுடைய கேள்வி.